லட்சுமி இல்லாத அந்த வீடு முழுக்க அமைதி. ராஜ் தனியாக உட்கார்ந்திருந்தான். அவன் கையில் லட்சுமியின் போட்டோ. நான் உன்னை கவனிக்கல. அந்த நேரத்துல அவனுடைய மகள் ஆனியா வந்தாள். அப்பா, அம்மா எப்போ திரும்ப வருவாங்க? அம்மா வரமாட்டாங்க பாப்பா. ஆனியா அழுதாள். நாட்கள் கடந்து போனது. ஆனியா மாற ஆரம்பித்தாள். அவள் சிரிக்கவே இல்லை. ஸ்கூல்ல கூட அமைதியாக. என்ன ஆயிற்று ஆனியா? எனக்கு அம்மா வேணும். ராஜ் இதை கேட்டு உடைந்து போனான். நான் என் மகளை இழக்க போகிறேன். அவன் ஒரு முடிவு எடுத்தான். தனது மகளுக்காக வாழ விட்டு அவன் ஏர்லியா வீட்டுக்கு வர ஆரம்பித்தான். ஆனியா, நான் உனக்கா இருக்கிறேன். அவளை ஸ்கூலுக்கு டிராப் பண்ண ஆரம்பித்தான். கவனமா போய் வா. முதல் முறையாக ஆனியா சிரித்தாள். ஒரு நாள் ஆனியா ஒரு டிராயிங் போட்டாள். அதுல அம்மா அப்பா அவள் 3 பேரும் கைப்பிடித்து நான் இப்படி இருக்கணும். ஒரு நாள் ஆனியா கேட்டாள், அப்பா நீங்க அம்மாவை மிஸ் பண்ணீங்களா? ஒவ்வொரு நாளும் அப்போ நீங்க என்கிட்ட சண்டை போடாதீங்க, நீங்க மட்டும்தான் எனக்கு இருக்கீங்க. ராஜ் தனது வாழ்க்கையை மாற்றினான். அவன் லட்சுமி பேர்ல ட்ரஸ்ட் ஆரம்பித்தான். என் அம்மா என்ன, ஆனா என் அப்பா இப்போ எனக்கு எல்லாம். ராஜ் ஆடியன்ஸ்ல அழுதான். நண்பர்களே, ஒரு தவறு வாழ்க்கையை மாற்றுண்டு. ஆனால் மாற்றம் செய்யும் மனம் இருந்தால் வாழ்க்கை மீண்டும் மலருண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உணர்வு கொடுத்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் குடும்பத்துடன் நேரம் செலவிடுங்கள். நன்றி.